மதுரை மாநாட்டில் ஏன் இவ்வளவு சீக்கிரமா பேசி முடிச்சாரு டிவிகே தலைவர் விஜய் அவர்கள்? என்ன நடந்துச்சு அந்த மதுரை மாநாட்டில்? ஏன் இவ்வளவு சீக்கிரமா முடிச்சாரு? இந்த மாநாட்டில் ஆப்போசிட் பார்ட்டி டைரக்டா என்னென்ன பேசியிருக்காரு? யார் யார் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க? பிரதமர் மோடியை பத்தி என்னென்ன பேசியிருக்காரு? 2026 தேர்தலில் யார் யார் வேட்பாளர் நிக்க வைக்க போறாரு? 234 தொகுதியில டிஎம்கே பத்தி என்ன பேசியிருக்காரு? மதுரையை பத்தி என்ன பேசியிருக்காரு? 2026 சிஎம் ஆனா என்ன கொள்கையை கொண்டு வர போறோம் பேசியிருக்காரு. மாநாட்டில் எத்தனை லட்சம் தொண்டர்கள், எத்தனை லட்சம் ரசிகர்கள், எத்தனை லட்சம் பொதுமக்கள் வந்திருக்காங்க? ஸ்டேஜ்ல யார் யார் உட்கார வச்சிருக்காரு? மாநாட்டில் என்னென்ன அசம்பாவியம் நடந்துச்சு? ஏன் இவ்வளவு சீக்கிரம் பேசி முடிச்சாரு? மாநாட்டில் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு? ஸோ வாங்க இந்த வீடியோல எல்லா டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் 21 டிவிக்கோட செகண்ட் மாநாடு மதுரை பார்பத்தியில் நடந்திருக்கு. நேற்று நைட் இருந்தே பொதுமக்கள், ரசிகர்கள், தொண்டர்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு மேல நிகழ்ச்சி தொடங்கியிருக்காங்க. ஸோ நான் டேரக்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்ட்டு. எப்பயும் போல ரேம்பாக் ரசிகர்களுக்கு உற்சாகப்படுத்திட்டாரு. ரேம்பாக் முடிஞ்சதும் டிவிக்கோட பிளாக் ஏற்றிருக்காரு 40 அடி உயரத்துக்கு. நேற்று 100 அடி உயரம் ஏற்று நினைச்சு 100 அடி உயரம் கீழே வந்துருச்சு அந்த கொடி கம்பம். ஸோ இன்னைக்கு 40 அடி உயரத்துக்கு தற்காலிகமா ஏற்றி வச்சிருக்காங்க. அடுத்த ஸ்டேஜ்ல என்ன சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காருன்னா, சிங்கம் தன்னை விட பெரிய விலங்கு தான் வேட்டையாடும், ஸோ அதே மாதிரி தான் நம்மளே இருக்குன்னு சொல்லி ஒரே ஆரம்பிச்சிருக்காரு. மதுரை என்றாலே ஞாபகத்துக்கு வருது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, மதுரை மீனாட்சி அம்மன், வைகை ஆறு, கள்ளழகர் வைபவம் தான் ஞாபகத்துக்கு வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், மதுரைக்கு நான் இறங்கினோடனே இன்னொருத்தர் முக்கியமான ஞாபகத்துக்கு வந்தாரு. அது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் கூட பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவர் மாதிரியே குணம் கொண்டவர் என்னுடைய அண்ணன், என்னுடைய கேப்டன், என்னுடைய தளபதி விஜயகாந்த் அவர்கள் தான். அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தான். அவரை மறக்க முடியுமா? சோ அடுத்து என்ன பேசியிருக்காருன்னா, 1966 1977 எப்படி பெரிய மாற்றம் வந்துச்சோ, ஸோ அதே மாதிரி அடுத்த வருஷம் 2026 நம்ம ஆட்சி நடந்து பெரிய மாற்றம் நடக்கும், இது உறுதி சொல்லியிருக்காரு. நம்ம ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இவரெல்லாம் எப்படி ஆட்சிக்கு வராரு, ஆட்சிக்கு என்ன பூங்க போறாரு, மாநாட்டுலாம் எப்படி நடத்துவாரு, பக்கத்துல பூசி ஆனந்த வச்சு இவரெல்லாம் பேசாம படத்துலயும் நடிச்சிருக்க வேண்டியதானே, இவரெல்லாம் என்ன பண்ண போறாரு? ஸோ நிறைய பேர் இப்படிலாம் பேசினாங்க. ஆனா அவங்க பேசுறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், நீங்க பேசுறவங்க பேசுங்கடா, நான் என் போக்குல டைரக்டா போறேன்டான்ட்டு. இவர் ஆட்சிக்கு என்ன திட்டங்கள்லாம் பண்ண போறாருன்னு கேட்டீங்களா? சொன்ன அந்த திட்டங்களை பத்தி எல்லாம் நான் சொல்றேன். பெண் குழந்தைகள், பெண்கள், வயசானவர்கள், அடுத்து இளைஞர்கள், உழைப்பாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற முதியோர்கள், 3ஆம் பாலினத்தவர்கள், இன்னும் இங்க யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்க எல்லாருக்குமான கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறதா நம்ம இலக்கியம் சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம எதுக்கு இங்க பாசிச பாஜக மறைமுக கூட்டணி வச்சுக்கிட்டு, நேரடி கூட்டணி வச்சுக்கிட்டு, நம்ம என்ன திமுக மாதிரி பெரிய ஊழல் கட்சியா? 2026 2 கட்சிக்கு மட்டும்தான் போட்டியே, ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. நம்ம எதுக்கு இந்த அடிமை கூட்டணியில சேரணும்? RSS கூட மறைமுக பாஜக மாதிரி சேரணுமா, இல்ல திமுக மாதிரி சேரணுமா? இந்த அடிமை கூட்டணி மாதிரி நம்ம இல்ல, நம்ம கூட்டணி கட்சியே வேற. நம்ம நம்பி கூட்டணிக்கு வர கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்களிப்பு கண்டிப்பா உண்டு. அப்ப எல்லாம் கேட்பீங்க, இந்த கட்சியும் கூட்டணி வராங்கன்ட்டு. சஸ்பென்ஸ்லயே இருங்கன்னு சொல்லிட்டாரு. மக்கள் அரசியல் என்ற சவுக்க கையில் எடுக்கலாமா? யாருக்கு எதிராக தானே கேட்கறீங்க? மறைமுக கூட்டணி வச்சுக்கிட்ட பாசிச பாஜக, பாகிஸ்தான் திமுக காண்டிதான். மாண்புமிகு பிரதமர் மோடிஜி அவர்களே, 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி நீங்க தான் கையில வச்சிருக்கீங்க. இல்ல நீங்க ஆட்சிக்கு வந்தது மக்களுக்கு நல்லது செய்யவா, இல்ல இஸ்லாமிய நம்பருக்கும் இஸ்லாமிய தோழருக்கு சதி செய்யவா? மக்களுக்கு உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும். ஸோ அவங்களோட ஒருத்தனா இருந்து, அவங்களோட நண்பனா இருந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்களே, நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட 800 பேர் இலங்கை கடற்படையாக தாக்கி அடிக்கப்பட்டிருக்காங்க. அதை கண்டிக்கிறதுக்கு பெருசா அவங்க எதுவும் செய்ய சின்னதா ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுங்க, அது போதும். அடுத்து அவங்க முரட்டு பிடிவாதால நடத்துற நீங்க இந்த நீட் தேர்வு ரத்து செய்யுங்க. அதனால இந்த தமிழ்நாட்டு மக்கள், மாணவர்கள் எவ்வளவு மன உடைச்சிருக்காங்க, ரத்து செய்வாங்க மோடிஜி அவர்களே. ஆட்சியை கையில வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. நேரடியா பாசிச பாஜக மறைமுக கூட்டணி வச்சுக்கிட்டீங்க ஒண்ணு, இன்னொன்னு RSS கூட பயந்து ஆட்சி அமைக்கிறதுக்காண்டி மறைமுக கூட்டணி வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் ஊழல் பண்ணிட்டு 2029 முடிவு சொகுசு காலம் நடிச்சிட்டு இருக்கீங்களா மோடிஜி அவர்கள்? என்ன பேசிருக்காருன்னா, எம்ஜிஆர்னா யாருன்னு தெரியல, எம்ஜிஆர்னா எவ்வளவு பெரிய மாசம் தெரியும்ல, அவர் உயிரோட இருக்கும்போது சிஎம் சீட்டுக்கு யாராவது போட்டி போட்டாங்களா? யாரும் போட்டி போடணும். அவர் ஆரம்பிச்ச கட்சி இப்ப யார்கிட்ட இருக்கு, எப்படி இருக்கு? அந்த கட்சியோட தொண்டர்கள் இப்ப வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. ஆனா என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் இன்னைக்கு வெற்றியே ஆகாது. ஆட்சியில இருக்கிற இந்த மாடல் திமுக என்ன செய்யும் தெரியுமில்ல? பாஜக கூட உள்ளுக்குள்ள ஒரு உறவை வச்சுக்கிட்டு வெளியே எதிர்க்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இதோட நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. கேவலமா இல்ல? ஸ்டாலின் அங்கிள் வாட்டங்கள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் இப்படி சொல்லி நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. இப்படி தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த ஆட்சியை பார்த்துட்டு நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும்? தவறு செய்தால், அது தெரிஞ்சு செய்தால், அது MK ஸ்டாலின் அங்கிளா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அங்கிள் நாங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க நடத்துற இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா, நேர்மை இருக்கா, நியாயம் இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க ஸ்டாலின். டாஸ்மாக்ல மட்டும் இது வரைக்கும் 1000 கோடிக்கு மேல ஊழல் பண்ணிருக்கீங்க. அது மட்டுமா ஊழல் பண்ணிருக்கீங்க? வேற எதெல்லாம் ஊழல் பண்ணிருக்கீங்க ஸ்டாலின் அங்கிள்? பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதுமா? அவங்க போற இடத்துல பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. அவங்க பெண்கள் எப்படி கதறாங்க தெரியுமா ஸ்டாலின் அங்கிள்? இந்த கதற சத்தம்லாம் உங்க காதல கேட்கா? இதுல வேற நீங்க அப்பான்னு வேற கூப்பிட சொல்றீங்க ஸ்டாலின் அவர்களே. சும்மா ஏமாத்துறீங்க. விவசாயிகளை ஏமாத்தல, பரந்தூர்ல எந்த பாதிப்பு வராதுன்னு சொல்லி அவங்களே ஏமாத்தல, ஊழியர்கள், ஆசிரியர் அவர்களை ஏமாத்தல, மீனவர்களை ஏமாத்தல, போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்புன்னு சொல்லி ஏமாத்தல. சொல்லுங்க ஸ்டாலின் அவர்களே. இப்ப மக்கள்கிட்ட டைரக்டா கேட்கிறோம், திமுக ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் செய்வோம் சொன்னாங்களே, அதெல்லாம் செஞ்சாங்களா? எதுவும் செய்யல. இங்க பொதுமக்கள் கதற சுத்துறாங்க. ஸ்டாலின் அவர்கள் கேக்குதா? கூடிய செய்யறத மக்கள் கிட்ட நேரடியா போய் சந்திக்க போறேன், அவங்களோட மனசை விட்டு பேச போறேன். 2026 பெரிய மாற்றம் வரும், நம்ம ஆட்சி அமைக்கும் சொல்லி உரையை முடிச்சிருக்காரு. ஸோ அது சேனல் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.